ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய கிரியேஷனில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நம்ம சமையல் பண்ணதுக்கு ஆரம்பிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய 2வது பொண்ணுக்கு வந்துட்டு, எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க. அதில் 2வது பொண்ணு வந்து 10th படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே, பிறந்த நாள். அதுக்கு நான் காய்கறி வாங்கிட்டு வர சொன்னதுக்கு எப்படி வாங்கிட்டு வந்திருக்காங்க பட் ஏற்கனவே என்கிட்ட கருவேப்பிலை இருக்குது. ஹஸ்பண்டு நான் அதனால தான் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப இது பண்ணுவேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இப்போ தான் செடியில் பறித்த மாதிரி ஒரு கருவேப்பிலை. பாம்பேயில் நாங்கள் தாதர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. முருங்கைக்காய், இது என்னது சேனக்கிழங்கு, அவியலுக்கு காய் வாங்கிட்டு சொன்னேன், அதுக்கு முழு சேனக்கிழங்கு. அப்புறம் இங்கே ஒரு பூசணிக்காய், அப்புறம் கேரட்டு, அப்புறம் புடலங்காய், அப்புறம் கத்திரிக்காய். இந்த மாதிரி கத்திரிக்காய் அவங்க ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க. எல்லாம் சாப்பிட்டால அது அந்த இது ஏற்கனவே நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இதில் கத்திரிக்காயில் இருக்க இந்த காம்பு வந்துட்டு இன்றைக்கி தான் டிப்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த காம்பு வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இது நல்ல கத்திரிக்காய். ஸோ இது வந்து நல்ல ஸ்டாக் இல்லாத கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இது வாடி போயிருந்தது அப்படின்னா ஒரு 2-3 நாள் கழித்து தான் நம்மளுக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது அந்த மாதிரி இந்த மாதிரி பூசணிக்காவுமே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கடக்காக இருக்கணும், ஸ்ட்ராங்காக. அப்போ அது வந்து நல்ல பூசணிக்காய். இது பாருங்கள் சேனக்கிழங்கு, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மண், இவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். பாம்பேயில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தருவாங்க. காய்கறி பம்பாயை மிஞ்சி எங்கேயுமே வாங்க முடியாது. எங்கள் மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஊருக்கு போயிட்டு வந்துட்டு சே ஊரில் காய்கறி என்ன கிடைக்குது, பாம்பேயில் இருக்கிற மாதிரி காய்கறி எங்கேயும் கிடைக்காது, சுரைக்காய் வாங்கிட்டு வருமா, அதை வாங்கிட்டு வாமா, இதை வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி நான் சாம்பார் வச்சு இந்த இருக்கிறத வச்சு அப்படியே ஒரு சிம்பிளாக ஒரு அவியல் வைக்க போகிறேன். வச்சுட்டு பாயாசம், ஒரு பால் பாயாசம் வச்சு பொண்ணுக்கு கொடுக்கலான்ட்டு. அவங்க ஃபுல்லாக 2வது பொண்ணு ஃபுல் வெஜிடேரியன். ஸோ அதனால் இன்றைக்கி சாம்பார் அவியல். ஏற்கனவே டியூஸ்டே, ஸோ சாயந்தரமாக கோயிலுக்கு போய் கும்பிடலான்ட்டு ஐடியா. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு வெஜிடேரியன் பிடிச்சுன்னா வெஜிடேரியன் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான்வெஜ்ஜி பிடிக்கும்னா நான்வெஜ்ஜி செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கே ரொம்ப ஜோக்காக இருந்தது. இவங்க எங்கே தான் போய் இப்படி வாங்கிட்டு வராங்களோ தெரியல. காலையில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை நான் டெய்லி சாப்பிட்றதுக்கு பொண்ணுங்களுக்கு யூஸ் பண்ண போகிறேன், நானும் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி கருவேப்பிலை நிறைய எடுத்து டெய்லி சாப்பிடுங்க. நல்ல கண்ணு தெரியும், முடி வளரும். தேங்க்யூ.